வணக்கம். ஒரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாம்பரம் அருகே பல்லாவரத்தில் வாந்தி மயக்கத்துடன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 23 பேரில் 2 பேர் மரணம். மாசடைந்த குடிநீரே காரணம் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடிநீரால் உடல்நலம் பாதிப்பா என்று அறிய மாதிரிகள் சேகரித்திருப்பதாக தாம்பரம் ஆணையர் பாலச்சந்திரன் நியூஸ் 18க்கு பேட்டி. மாலைக்குள் முடிவுகள் கிடைக்கும் என்றும் தகவல். விழுப்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்க இன்று முதல் டோக்கன். வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தகவல். ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் கொடுத்து ஒரு 3-4 நாளில் எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். மழை வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்கு 1 மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காசாலையை தலைமை செயலாளரிடம் அளித்தார். ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி மரியாதை. ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவும் மரியாதை செலுத்தினர். முரசொலி நில விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைகள் ரத்து. உள்நோக்கமின்றி கூறியதை ஏற்பதாக முரசொலி அறக்கட்டளை தெரிவித்ததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் முடிவு. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வனத்துறை வாகனத்தை தாக்கி கவிழ்த்த யானை. உள்ளே இருந்த ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சென்னை பட்டினப்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் ஜன்னல் கூரை விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. பொதுமக்களின் போராட்டத்தால் அடையாறு வரை போக்குவரத்து பாதிப்பு. சபாநாயகர் அப்பாவு பேசியதில் அவதூறு ஏதும் இல்லை. மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். அதானி லஞ்ச விவகாரம் பற்றி விவாதிக்க அனுமதி மறுப்பதற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற நிர்வாகக் குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உலக அரங்கில் காலநிலை மீள் திறன் மற்றும் நீடித்த நிலைத்த வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் முன்னோடியாக மாற்றி காட்டுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக உறுதி எடுத்துக்கிட்டு செயல் திட்டங்களை முன்னெடுப்போம். சென்னை கோயம்பேடு சந்தையில் 40 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு முருங்கைக்காய் 1 கிலோ முருங்கை 400 ரூபாய் வரை விற்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. இன்று மாலை 4 மணிக்கு விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட். தொழில்நுட்ப கோளாறால் நேற்று கவுண்டவுன் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் தொடக்கம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. மகாராஷ்டிர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். பிரான்சில் பிரதமர் மைக்கேல் பார்னியரின் அரசு கவிழ்ந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி.
சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 23 பேரில் 2 பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த குடிநீரே காரணம் என்று அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரம் அடுத்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் நேற்று இரவு மாநகராட்சி விநியோகிக்கக்கூடிய குடிநீர் அருந்திய 23 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் மெட்டுத்தெரு, முத்துமாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குரோம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் திரிவேதி மற்றும் மோகனரங்கம் என்பவர் உயிரிழந்தனர். குன்றத்துறையை சேர்ந்த 54 வயதான திரிவேதி என்ற பெண் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். காலையில் எப்போ போல டியூட்டிக்கு போயிட்டாப்புல. ஆனால் நைட்டு வர சொல்ல ஒன்றுமே குரல் இல்லை, கை காலெல்லாம் அப்படி சிலுத்து போச்சு, பேச்சே இல்லை. என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நைட்டு வந்தோம் குரம்பேட்டை ஜிஹெச்சுக்கு. செக் பண்ணாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க, ஒரு பாட்டில் ஏற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இப்போ மறுபடியும் காலையில் அந்த ப்ராப்ளம் வந்தது. நான் நைட்டு ஃபுல்லாக யூரின் அப்படியே போயிட்டு தான் இருந்தப்போ நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு தான் இருந்தோம். மாற்றிட்டு இருந்து மறுபடியும் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இப்போ எடுத்து வந்தோம். இப்போ செக் பண்ணதுக்கு இறந்துட்டாருன்றாங்க. அவங்க என்ன நேற்று கேட்டாங்க, இங்கே இருக்கிற கேசஸ் ஃபுல்லாக வாந்தி பேதி கேஸ் தான். நாங்கள் அந்த லேடி டாக்டர் நேற்று இந்த காலையில் எங்களுக்கு எப்பவுமே வந்து மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான், அவங்கவுங்க பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சுக்கோன்னே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி வந்து நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இப்போ இதில் நாங்களாம் வந்து கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு அந்த சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு பலார் தண்ணி குடிச்சு. அவன் ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் தாமு அன்பரசு நேரில் சென்று பார்வையிட்டார். அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் 2 பேரின் உயிரிழப்பிற்கு குடிநீர் காரணம் இல்லை என்று விளக்கம் அளித்தார். குடிநீரில் வந்து கழிவு நீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருக்குலாம் வந்துருக்கும். அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே பாதிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 23 பேர் தான் பாதிப்பு. அதில் கூட இப்போ வந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது வந்து அதிகாரிகள் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முதலமைச்சர் அறிவித்த 2000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் அமுதா தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கும் தொடங்கப்படும். அது பின்னர் ரேஷன் கடைகள் மூலமாக டோக்கன் விநியோகிக்கப்படும். இப்போ டோக்கன் கொடுத்து ஒரு 3-4 நாளில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த 2000 ரூபாய் யார் யாருக்கெல்லாம் நம்ம டோக்கன் கொடுத்துருக்கோமோ நம்ம பணத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்.